சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். கண்ணா உங்க பேரை ஒரு தர சொன்னா நிமிர்ந்து எழுந்திடும் புள்ளும். மேக்கப்பை ஏத்துங்க, கெட்டப்ப மாத்துங்க, செட்டப்ப மாத்தாதீங்க. செட்டப்பை மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியுமா? அவ்வளோ பிடிக்குமா? நீ தான் உடும்பு மாதிரி என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கிறிய. ஆமாம், என்ன சூப்பர் ஸ்டார் பாட்டெல்லாம் பாடுற? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு 12 டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள். ஆமாம். 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். ஆமாங்க. தமிழ் சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டார். அவர் இடத்த நான் பிடிக்கணும், நீ பிடிக்கணும், பல பேர் போட்டி போட்டாங்க, முடியாமல் பிடிக்க முடியாது இனிமேல். ஆமாம் ஆமாம். அவர் ஏன் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் நல்லா நடிச்சு ஸ்டைலாக பண்ணுறதால சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அவர் மனசும் சூப்பர். அப்படியா? அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஆதம்பாக்கத்தில் ஜவுளி கடை வச்சிருந்தார், பாண்டியன்னு பேர். அவர் அசோக் குமார் கேமராமேன் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு அசோக் குமார் நாளைக்கு அவர் அதை போன்ட்டார். அப்போ இவர் என்ன பண்ணார், ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். சூப்பர் ஸ்டார் வந்தார். என்ன பாண்டியா வேலை பார்க்காம ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை சார் என் நாளைக்கு வர வேணாம் போன்ட்டார் அப்படின்னு. அப்படியா, சரி வான்னு கூப்பிட்டுட்டு போய் சார்கிட்ட, கேமராமேன் சார்கிட்ட, சார் அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சு ஏற்றுங்க, அவன் குடும்பத்தை அப்படின்றார். அவர் கொஞ்சம் யோசிச்சார் கேமராமேன். இவர் பாண்டியா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, சார் காலில் விழு அப்படின்னாரு. இவர் காலில் போய் விழறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத அவர் முகம் அவர் காட்டி கொடுத்துச்சு. உடனே சார் பாண்டியனுக்காக நான் காலில் விழுறேன், அவர் வேலை கொடுக்கணும் பட்டுன்னு விட்டார். அவர் அசோகம் ஐயோ என்னங்க நீங்கள் வேற அப்படின்னு வேலையில் சேர்த்துக்கிட்டார். அதாவது ஒருத்தருடைய முகத்தை வச்சு இவங்க யோசிக்கிறான் அப்படின்னு யோசனை இல்லாமல் இவர் பட்டுன்னு வேலை வாங்கி கொடுத்தாரு. பார்த்தியா, அதாவது சூப்பர் ஸ்டார். மற்றவங்களுக்காக இவர் காலை விழுந்திருக்காரு பாருங்க. அதே மாதிரி லேட்டஸ்டாக ஏதோ ஜெயிலரோ ஏதோ ஒரு படம் நான் படித்தது, பாண்டியன் சொன்னது அந்த விஷயம். அதாவது ஜெயிலர் படத்தில் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு டைலாக்கே வரல, சொல்லி பார்த்துட்டு டேரக்டர் டென்ஷன் ஆகிட்டு எப்போ ஆளை மாற்றுங்கன்ட்டு இவர் ஒரு மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி இங்கே வாங்க, வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்துட்டுருப்பீங்க நான் சூப்பர் ஸ்டாரோட நடிக்க போகிறேன்னு, அதனால் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நின்று அவர் கூட 2 செல்ஃபி எடுத்து அப்புறம் சந்தோஷமாக வழி அனுப்பினார். அதாவது அடுத்தவர்கள் மனதை புரிஞ்சிக்கிறாங்க பார், அவங்க தான் உண்மையான மனிதர்கள், உண்மையான கலைஞர்கள். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். வெல்கம் தமிழ் டாக்கீஸ் சார்பில் வாழ்த்த வயதில்லைனாலும் வணங்குகிறோம். நீங்களும் சூப்பர் ஸ்டாரை வாழ்த்தணும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன